ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 34ஆம் அத்தியாயம். அசுரர்களுக்கும் யாதவர்களுக்கும் இடையிலான உக்கிரமான போர். பல்வலன், குணந்தனன் மற்றும் அனிருத்தனின் வியக்கத்தக்க வீர செயல்கள். கர்காச்சாரியார் கூறினார், அரசே, பல்வலன் மகிழ்ச்சியுடன் தன் மகனை ஒரு தேரில் ஏற்றி தன் படையையும் உடன் அழைத்து கொண்டு போருக்கு புறப்பட்டான். அவனுடைய வீரர்கள் அனைவரும் பலவிதமான ஆயுதங்களை கொண்டிருந்தனர். அவர்கள் பல்வேறு வாகனங்களில் அமர்ந்து பலவிதமான கவசங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். பல்வேறு வடிவங்களில் ஆயுதம் ஏந்திய அவர்கள் அச்சமூட்டும் வகையில் தோன்றினர். அவர்களுக்கு யானைகளின் தசை பிடிப்புள்ள உடல்களும் சிங்கங்களின் வலிமையும் இருந்தன. பூமியை அதிரச் செய்தபடி அவர்கள் யாதவர்களின் விஷ்ணு குலத்தை அணுகினர். இந்த எண்ணற்ற அசுரர்களின் வருகையை கண்ட அனிருத்தன் பீதியடைந்து யாதவர்கள் அனைவரையும் பாதுகாக்க ஒரு சக்கர வியூகத்தை உருவாக்கினான். போர்க்களத்தில் எல்லா பக்கங்களிலிருந்தும் வீரமிக்க யாதவர்கள் யானைகள், குதிரைகள் மற்றும் தேர்களுடன் எல்லா விதமான ஆயுதங்களையும் ஏந்தி நின்று மிகவும் கம்பீரமாக தோற்றமளித்தனர். அரசனை, அவர்கள் மத்தியில் இந்திரநீலன் போன்ற அசுரர்கள் நின்றனர். அவர்கள் மத்தியில் அக்ரூரன் மற்றும் கிருதவர்மன் போன்ற பெரும் வீரர்கள் நின்றனர். அரசனே, அவர்கள் மத்தியில் கதன் போன்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சகோதரர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் மத்தியில் சாம்பன் மற்றும் தீப்திமான் போன்ற பெரும் வீரர்கள் நின்றனர். பிருத்விநாதரே, இவ்வாறு ஒரு சக்கர வியூகத்தை உருவாக்கி பிரத்யும்னனின் மைந்தனான அனிருத்தன், பிரத்யும்ன குமாரனான அனிருத்தன் கவசம் அணிந்து அதன் மையத்தில் நின்றான். மனிதர்களின் தலைவனே, அங்கே சமுத்திரத்தின் கரையில், கடற்கரையில் பல சமுத்திரங்களுடன் போரிடுவது போல அசுரர்களுக்கும் யாதவர்களுக்கும் இடையே ஒரு உக்கிரமான போர் மூண்டது. அந்த போர்க்களத்தில் தேரோட்டிகள் தேரோட்டிகளுடனும், யானை வீரர்களுடனும், குதிரை வீரர்களுடனும், காலாட்படை வீரர்களுடனும் போரிட்டனர். அரசனை, கூர்மையான அம்புகள், கேடயங்கள் மற்றும் வாள்கள், கதாயுதங்கள், முஷ்டிகள், பாசக்கயிறுகள், கோடரிகள், சதாபிரிகள் மற்றும் பூச்சுண்டிகளை கொண்டு யாதவர்கள் பல்வலனுடைய வீரர்களை படுகொலை செய்ய தொடங்கினர். அவர்களின் தாக்குதல்களால் பீதியடைந்த அவர்கள் அனைவரும் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடினர். வீரர்களின் பாதங்களில் கிளம்பிய பெரும் புழுதி வானத்தையும் சூரியனையும் மறைத்தது. எங்கும் இருள் பரவியது. அந்த இருளில் வலிமை மிக்க அசுரர்கள் போருக்கு புறமுதுகு காட்டி தப்பி ஓடினர். யாதவர்களின் அம்புகளால் காயமடைந்த அந்த அசுரர்களில் பலர் கிணறுகளிலும் பலர் குழிகளிலும் முகங்குப்புற விழுந்தனர். மேலும் பலர் குளங்களிலும் படிக்கிணறுகளிலும் மூழ்கி இறந்தனர். தன் படை சிதறி கிடப்பதைக் கண்டு பல்வலன் கடும் கோபம் கொண்டு 4 மந்திரி குமாரர்கள் மற்றும் தன் சொந்த மகனுடன் யாதவர்களை எதிர்கொள்ள வந்தான். அந்த மாபெரும் போரில் பல்வலனுடன் அனிருத்தனும், துனேந்திரனுடன் பிருகத்வாகுவும், துர்முகனுடன் வலிமைமிக்க அருணும், துஸ்வாபனுடன் ஞாகரோத்தமனும், துர்மதனுடன் கவியும், குந்தனுடன் ஸ்ரீகிருஷ்ணரின் மகன் சுனந்தனும் உடன் சென்றனர். ராஜேந்திரரே, இவ்வாறு தேவர்களையே வியப்பில் ஆழ்த்தும் ஒரு போர் அங்கே மூண்டது. கார்த்திகை மாதத்தின் தினங்கள் அனைத்தும் அங்கே போரிலேயே கழிந்தன. அரசே, தன் வில்லை மீண்டும் மீண்டும் அசைத்ததால் கோபமடைந்த பல்வலன் போர்க்களத்தில் இந்திரநீலன் மீது 3 அம்புகளையும் ஹேமாங்கதன் மீது 6 அம்புகளையும் எய்தான். அந்த அசுரன் போர்க்களத்தில் அனுசால்வனை 10, அக்ரூரனை 10, கதனை 12, யுயுதனை 5, கிருதவர்மனை 5, உத்தவனை 10 மற்றும் பிரத்யும்னனை 100 அம்புகளால் காயப்படுத்தினான். அவனது அம்புகள் தேர்கள் உள்பட அந்த வீரர்கள் அனைவரையும் தாக்கின. அவர்கள் 2 மணி நேரம் வட்டமிட்டனர். அவர்களின் குதிரைகள் போர்க்களத்திலேயே இறந்தன. தேர்கள் நொறுங்கின. கௌரவ அரசனே, அனிருத்தன் உள்பட அனைத்து யாதவர்களும் அவனது கரத்தில் சுறுசுறுப்பை கண்டு வியந்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் வேறு தேர்களில் ஏறினர். அரசனை, பல்வலனும் மற்ற வீரர்களை காணச் சென்றான். அப்போது கோபத்தால் கண்கள் சிவந்த அனிருத்தன், அசுரனே, என் முன் நில், அசையாமல் நில். உன் வீரத்தை காட்டிய பிறகு எங்கே செல்வாய்? என் கூர்மையான அன்புகளையும் காண்பாய் என்றான். அனிருத்தன் இதனை செவிமடுத்ததும் அசுர இளவரசன் குந்தன் பல்வலனுக்கு முன்னால் விரைவாக கூறினான். இளவரசன் கூறினான்,
பிரத்யும்னனின் மைந்தனான அனிருத்தனே, பிரத்யும்ன குமாரனான அனிருத்தனே, போர்க்களத்தில் அசுர அரசனை எதிர்கொள்ள நீ தகுதியற்றவன். எனவே முதலில் இந்த போர்க்களத்தில் என் வலிமையை காண்பாய் என்றான். அனிருத்தன், சபிக்கப்பட்ட இளவரசனே, நீ இன்னும் ஒரு சிறுவன், உனக்கு போரிடும் திறன் இல்லை. எனவே வீட்டிற்கு சென்று செயற்கை பொம்மைகளுடன் விளையாடு என்றான். இளவரசர் கூறினார், இன்று நீங்கள் ஒரு சிறுவனான நான் இங்குள்ள மாபெரும் வீரர்களுடன் விளையாடுவதை காண வேண்டும். நான் இல்லத்திற்கு சென்று விளையாடினால் அங்கே என்னை யாரும் காண மாட்டார்கள் என்றான். இவ்வாறு கூறிய குந்தன் தனது வலிமையை வெளிக்காட்டும் விதமாக தனது சக்தி வாய்ந்த வில்லிலும் அம்புகளிலும் 100 அம்புகளை பொருத்தி தேரில் அமர்ந்திருந்த அனிருத்தனை காயப்படுத்தினான். அந்த அம்புகளின் தாக்கத்தால் அவனும் அவனது தேரோட்டி குதிரைகள் மற்றும் தேரும் வானில் சுழன்று தூக்கி எறியப்பட்டு கபிலாசிரமத்தில் வீழ்ந்தனர். அனிருத்தன் புறப்பட்டதை தொடர்ந்து உடனடியாக ஒரு பெரும் அமளி ஏற்பட்டது. பின்னர் சினமடைந்த சாம்பனும் மற்ற யாதவர்களும் அசுர இளவரசனை கொல்வதற்காக போர்க்களத்திற்கு வந்தனர். ஏராளமான வீரர்கள் வந்ததை கண்டு பட்டத்து இளவரசன் மகிழ்ச்சி அடைந்தான். அந்த வலிமை மிக்க வீரன் போர்க்களத்தில் சாம்பனை 10 முறையும், மதுவின் பிருகத்வாகுவை 3 முறையும், சித்திரபானுவை 5 முறையும், விருட்சனின் அருணனை 7 முறையும், சங்கிராமஜித்தை 5 முறையும், மித்ராவிதானை 3 முறையும், பானுவை 5 முறையும், வேதபாகுவை 5 முறையும், புஷ்கரனை 7 முறையும், ஸ்ருததேவனை 8 முறையும், தனக்கு முன்னால் நின்ற சுனந்தனை 20 முறையும், விருபனை 10 முறையும், சித்திரபாகுவை 9 முறையும், நேக்ரோதனை 10 முறையும், கவியை 9 முறையும் கூர்மையான அம்புகளால் காயப்படுத்தினான். அதே சமயம் அங்கே நின்று கொண்டிருந்த குணந்தனன் பெருமகிழ்ச்சியுடன் சங்கொலி எழுப்பினான். அவனது அம்புகளில் சில 1 யோஜனையிலும், சில 5 கோசங்களிலும், சில 2 யோஜனைகளிலும் விழுந்தன. மன்னர்களிலேயே சிறந்தவன். அக்காலத்தில் யாதவ படையில் பெரும் குழப்பம் நிலவியது. யாதவர்கள் அனைவரும் பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமங்களை உச்சரித்து அழத் தொடங்கினர். அப்போது கதன் போன்ற வீரர்களும் இந்திரநீலன் போன்ற மன்னர்களும் கடும் கோபத்துடன் வந்து கூர்மையான அம்புகளை பொழிய தொடங்கினர். வீரர்கள் வருவதை கண்ட வலிமை மிக்க இளவரசன் அவர்களை அம்புகளால் துளைத்தான். அவர்கள் அனைவரும் போர்க்களத்தில் மயங்கி விழுந்தனர். அரசனே, பின்னர் பல்வலன் குமாரன் தனது அம்புகளால் யாதவ வீரர்களை கொல்லத் தொடங்கினான். அவனது தாக்குதலால் பெரும்பாலான வீரர்கள் இறந்தனர். அவனது அம்புகளால் போர்க்களத்தில் இரத்த நதி ஒன்று தோன்றியது. அதில் உயிருள்ள யானைகள் மூழ்கின. அது யாதவ படையின் வருகையையும் ஹி ஹி என்ற ஒலியும் வானில் எதிரொலிக்க தொடங்கின. தேவேந்திரன், வருணன் போன்ற தேவர்கள் கூட திகைத்து போய் பயந்தனர். அவனது வெற்றியை கண்டு அசுரர்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். கர்காச்சாரியார் கூறினார், மறுபுறம் கபில முனிவர் அனிருத்தன் மயக்கமடைந்து கிடப்பதை கண்டனர். அவனது தேர் அழிக்கப்பட்டிருந்தது. அவனது மார்பு அம்புகளால் துளைக்கப்பட்டிருந்தது. பின்னர் தனது தவத்தின் சக்தியால் அந்த கருணையுள்ள முனிவர் அனிருத்தனை தன் கரத்தினால் தொட்டு அவனுக்கு புத்துயிர் அளித்தார். பிறகு எதுகுலத்தின் வழி தோன்றலான அனிருத்தன் எழுந்து நின்று அந்த சிறந்த முனிவரை வணங்கி அனைத்து யாதவர்களுக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கி பாலம் வழியாக போர்க்களத்தில் நுழைந்தான். அரசனே, பின்னர் மற்றொரு தேரில் ஏறி வலிமை மிக்க அனிருத்தன் பிரதிசங்கம் என்ற வில்லை எடுத்து அசுர இளவரசனின் தேரை நோக்கி ஆத்திரத்துடன் ஒரு அம்பை எய்தான். அந்த அம்பு தேரோட்டி மற்றும் குதிரைகளுடன் இருந்த அவனது தேரை தாக்கி 4 முகூர்த்தங்கள் 8 மணி நேரம் வானத்தில் வட்டமிட்டது. அக்காலத்தில் குணந்தனன் தனது தேருடன் வானத்தில் வட்டமிடுவதை அனைத்து அசுரர்களும் விருஷ்ணிகுலத்தின் வீரர்களும் நேரடியாக கண்டனர். பின்னர் சாம்பனும் மற்ற வீரர்களும் வேறு தேர்களில் விரைந்து வந்தனர். அதே நேரத்தில் அனுசால்வன் உள்பட அனைத்து வில்லாளர்களும் ஒரே நேரத்தில் வந்து சேர்ந்தனர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள தைத்தியர்களுக்கும் யாதவர்களுக்கும் இடையிலான போரின் வர்ணனை என்ற தலைப்பு கொண்ட 34ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.